சார் வணக்கம் சார். என்னால முடியல ஐயா. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமாடா? என்ன எங்களை அடிச்சுட்டு நீ அழுகுற? அப்படின்னு நாங்க தப்பு பண்ணிட்டோம். யோ, மார்வாடியை மிரட்டி 2000 ரூபாய் பணம் வாங்கிருக்கிய. பம்பாயிரம் சங்கத்துல சொல்லி தமிழ்நாட்டுக்கு புழைக்க போற மார்வாடிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வடமாநில முதலமைச்சர் சொல்லி அவங்களும் மத்திய மினிஸ்டர் சொல்லி மத்திய மினிஸ்டர் ஆகிட்ட 24 மணி நேரத்தில் அவங்கள பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா உன் வேலையே பேரு எனக்கு ஃபேக்ஷன் வேண்டாம். அந்த ஆர்டர் பிரதான அடிச்சுக்கிட்டு இருக்கோம். யோ, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு. நான் போயிட்டு வந்து ஒரு டியூபிட் பிடிக்க பாரு. போயிட்டு வந்துமா? நீ வரவே மாட்டேன். உள்ள என்னையா சார்? அந்த பேரோலாம் சேர்ந்து சேட்டை மிரட்டி பணம் வாங்கி அனுப்பிடுவா அவங்கள. நாளைக்கு சூசைட் கேஸ் அது இதுன்னு வந்தா நமக்கே தண்ணி காட்டுவானுங்க. என்ன இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்க? என்னம்மா? என் தங்கச்சியை மேல கொண்டு வந்ததுக்கு காசு கொடுக்க வந்தேன். இந்த இப்படி 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 என்ன 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க? ஏற்கனவே நான் 3000 வாங்கினதுக்கு அந்த நண்டு போய் நடுக்காட்டுக்குள்ள விட்டு நான் இவ்வளவு கவனமா பேசிவிட்டான். இதை நான் வாங்கினேன்னு வச்சுக்க, என்ன மட்டும் இல்ல என் பொண்டாட்டி பிள்ளையும் கேவலப்படுத்தி திட்டி போடுவான். மணி டீலிங்க நீ அவன்கிட்டே வச்சுக்க, தப்பா நினைச்சுக்காத. சித்து, அந்த காசை வாங்கிட்டு அனுப்பாவல. என்னடா நடக்குது இங்க? அதான் காசு வாங்கிட்டோம்ல, போம்மா. என் தங்கச்சி ஞாபகமா எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. கடைசியா அவ போறப்போ அவளுக்கு ஒரு மோதிரம் போட்டேன். அது கிடைச்சிருந்தா கொடுத்துருங்க அண்ணா. நல்ல வேலை, செயினை மறந்துட்டா. இவனுங்கள கொடுப்பானுங்க. அப்ப எங்களை பார்த்தா திருட்டு போய மாதிரி இருக்கா? தூக்கிக்கிட்டு வந்த நெக்கே இவங்கிட்ட எல்லாம் காசை வாங்கியிருக்கணும் சித்தப்பு. பாவப்பட்டு விட்டோம்ல, அதான் நம்ம மேலேயே பழிய போடுறா. உண்மை சொன்னா நண்டு பயலுக்கு எவ்வளவு கோவம் வருது பாரா. ஆமா, என்னடா நீ காசு வேணாங்கிற? சுனாமி கினாமி வந்துட போதுரா. ஏய், நான் ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்ல. அவ தங்கச்சி செயினை வச்சு 2000 ரூபாய் காசு வாங்கணும்ல. இப்ப இந்த மோதிரத்தை வச்சா 1000 ரூபாய் வராது? வச்சுட்டு கணக்கு போட்டு பாரு. சரியா வரும். என்ன சார் பேசுற? அதை கழட்ட முடியாத அளவுக்கு விரல மாட்டிக்கிருச்சே, எப்படி கழட்ட முடியும்? இதை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? டேய் வேணாண்டா, நேத்து வாங்கின அடி பத்தாதா? முழுசா எடுத்துட்டு போனாலே எந்த செட்டு நம்மளை நம்ப மாட்டேங்கிறானுங்க. உள்ள வச்சு குமுறுன்னு குமுறானுங்க. இதுல வேற வெட்டி எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்க, எவனையும் போட்டு தள்ளி தான் எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லி உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் ஆயுசுக்கு வெளியில வர முடியாது. நான் சொல்றதை கேளு, இந்த சொட்டையன் பேச்ச நம்பாத. இந்தா இன்னும் கொஞ்சம் வைக்கவா? அந்த செத்து போன பொண்ணோட அக்கா என் கூட தான் வேலை செய்யறா. அந்த பையன் கிடைக்கவே இல்லையாமே. என்னதான் வாழ்க்கையோ. சாப்பிடு சாப்பிடு. என்ன வள்ளி, செயின்லாம் புதுசா இருக்கு? இதுவா? இது அவரோட பரம்பரை செயின். கல்யாணத்துக்கு முன்னாடி அடகு வச்சது. நேத்து வேலை இருந்துச்சுல, அதான் திருப்பிட்டு வந்துச்சு. போடி, போய் தண்ணி எடுத்து போடி. அது அப்படிதான் லூசு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். நீ சாப்பிடு. ஆமா ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறோம். அதை மறைச்சு வச்சுக்க தெரியுதா பாரு.